பாஜக ஊழல் கட்சி என்பது தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் மூலம் அம்பலமாகிவிட்டதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பாஜகவை விட பெரிய அச்சுறுத்தல் இந்திய நாட்டுக்கு இல்லை என்றும் குறிப்பிட்டார். இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணத்தை கடந்த ஜனவரி 14ஆம் தேதி மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் தொடங்கிய ராகுல் காந்தி 66 நாட்களில் சுமார் 6700 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து மும்பையின் தாதர் பகுதியில் நிறைவு செய்தார். இந்த நிறைவு நிகழ்ச்சியை இந்தியா கூட்டணியின் தேர்தல் பிரச்சார தொடக்க விழாவாக பிரம்மாண்டமான முறையில் காங்கிரஸ் கட்சி ஏற்பாடு செய்திருந்தது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு அறிஞர் அண்ணா பற்றிய ஆங்கில புத்தகத்தை பரிசாக வழங்கினார். ராகுல் காந்தியை இந்தியாவின் எதிர்கால நம்பிக்கை என்றும் தமது சகோதரர் என்றும் குறிப்பிட்ட மு.க.ஸ்டாலின், இந்திய ஒற்றுமை பயணத்தில் ராகுல் காந்திக்கு கூடிய கூட்டத்தால் பாஜக தூக்கத்தை இழந்தது என்று கூறினார். இந்தியா கூட்டணியின் ஒரே இலக்கு பாஜகவை தோற்கடிப்பதுதான் என்ற ஸ்டாலின், பாஜகவை விட பெரிய அச்சுறுத்தல் இந்தியாவுக்கு இல்லை என்றும் குறிப்பிட்டார். இந்தியா கூட்டணியை ஊழல் அணி என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டு வந்த நிலையில் பாஜகவே ஊழல் கட்சி என்பதை தேர்தல் பத்திர முறைகேடு நிரூபித்துவிட்டதாக மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். He calls India alliance corrupt, but electoral bond scam proved BJP is corrupt. Who collected 8,000 crore rupees in the name of electoral bonds? It is a white-collar corruption of BJP. Can such PM talk about corruption? Modi accuses us to divert people from his failures and scams. இந்தியா கூட்டணியை உருவாக்கிய முதல் நாளில் இருந்தே இந்தியா என்ற பெயரை உச்சரிப்பதை பாஜகவினர் நிறுத்திவிட்டதாகவும், அந்த அளவுக்கு அவர்கள் அச்சத்தில் உள்ளதாகவும் ஸ்டாலின் கூறினார். 10 ஆண்டுகளாக பிரதமர் மோடி செய்தது வெளிநாட்டு பயணங்களும் பொய் பிரச்சாரங்களுமே என்று விமர்சித்த முதலமைச்சர், தனது தோல்விகளையும் ஊழலையும் மறைத்து மக்களை திசை திருப்பவே பிரதமர் மோடி பொய்களை பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். பாஜகவை வீழ்த்துவதில்தான் இந்திய ஒற்றுமை பயணத்தின் உண்மையான வெற்றி உள்ளது என்று குறிப்பிட்ட அவர், குமரியில் தொடங்கிய ராகுலின் பயணம் அனைத்து தரப்பினருக்குமான மதச்சார்பற்ற உண்மையான கூட்டாட்சி அரசை அமைப்பதில் நிறைவு பெற வேண்டும் என்று தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.